தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 11வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. 12வது நாள் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லா கேட்டகரிக்குரிய பிஎஸ்டிஎம் மட்டும் பார்க்க போகிறோம். ஹோல் பிஎஸ்டிஎம் அப்ஸ்ட்ராக்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த 11வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதும், இன்னும் எவ்வளோ போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது என்பது பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதை தவிர்த்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாதி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதனால் என்னான்டா, நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு இது. ஓகேங்களா? நீங்கள் போடுற சப்ஸ்கிரைப் மட்டும் லைக்கை வச்சதே நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். இது ஒரு குரூப் 2 போஸ்ட்டு. இப்போ நான் என்ட்ரி கொண்டு வந்துட்டாங்க. இது எந்த இதில் இருக்குன்னு பாருங்களேன். இங்கே எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குங்க. பிசிஎம் ஜென்ரலில் ஒன்றே இருக்குங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். ஓகேங்களா? இந்த சப்போஸ் நீங்கள் 2 பேர் எடுத்தீங்கன்னா இந்த இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துருங்க. சூப்பர் போஸ்ட்டுங்க, சம்பளம் சரியான சம்பளம். அதுக்கடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 18 இருக்குது, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 8 இருக்குது, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 25 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 10 இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 32 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 13 இருக்குது, ஜென்ரல் டேமில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 28 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 11 இருக்குது, எஸ்சிஏவில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, பிசிஎம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. ஓகேங்களா? இந்த இது மட்டும் ஏன் சார் இவ்வளோ இது கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஜென்ரல்லே நார்மல் நான் பிஎஸ்டிஎம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வேக்கண்ட்டாக கிடக்குங்க. என்னண்டா, இதோட குவாலிஃபிகேஷன் பிகாம், பிசிஎம், பிபிஏ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி தெரியும்னா, நான் அந்த வீடியோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள், என்னென்ன டிகிரி முடிச்சிருந்தா அந்த இது எடுக்கலாம் அப்படின்னு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இன்னும் அடுத்து நீங்கள் படிக்கிறது உங்கள் நண்பர்கள் இல்லை வேறு யாரும் சரௌண்டிங் படிக்கிறாங்கன்னா அவங்கள பிகாம் தயவுசெய்து பிகாம் எடுக்க சொல்லுங்கள். பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த இது எடுத்திங்கன்னா டிஎன்பிசியில் இதுக்குன்னு தனியாக அவங்க மட்டும்தான் போக முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுலேயும் நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழில் படிச்சிங்கன்னா கட்டாயம் வேலைங்க உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து யார் இப்போ படிக்க போனாங்கன்னா பிகாம் எடுக்க சொல்லுங்கள். அதுலேயும் தமிழ் மீடியம் எடுக்க சொல்லுங்கள். டிஎன்பிசி நீங்கள் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுனே கட்டாயம் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பார்டர் மார்க்கை தாண்டிடணும். 90 தாண்டி ஒரு 130 கொஸ்டினாச்சும் போட்டிருந்தீங்கன்னா கட்டாயம் வேலை. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆடிட் அசிஸ்டன்ட் இன் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டியில் மட்டும்தான் 1 கிடக்கு, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, அவ்வளோதாங்க கிடக்கு. அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஜென்ரல் டேமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் அண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்னன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கல்ல, அதோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கும், அங்கே போடுறது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங் இல்லை அசிஸ்டன்ட் ரெவன்யூ சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அந்த இது பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இது மட்டும்தாங்க கிடக்கு. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து கூடலூரில் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா
ஜென்ரல் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டி ஒன்று உமன் பிஎஸ்டி ஒன்று இருக்குங்க. அதுக்கடுத்து கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தாங்க ஒன்று கிடக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெவன்யூவில் வந்து கரூர். ரெவன்யூ பொறுத்தவரை அந்த அசிஸ்டண்ட் தாங்க ஆர்ஐன்டுவாங்க, ஓகேங்களா, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறது அதை தான் சொல்லுவாங்க. அடுத்து கரூரில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து நாகப்பட்டினம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. ஜென்ரல் டேர்மில் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து நீலகிரியில் பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று, பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, ஜென்ரல் டேர்மில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. பெரம்பலூர் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேலரி, முதல் மாதம் சேலரி எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ற வீடியோ நம்ம முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதையும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு சம்பளம், முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ வாங்குவீங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து திருவள்ளூரில் தாங்க அதிகமாக கிடக்கு, சென்னை ஒட்டி இருக்கிறதுனால யாரும் போல. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று, ஜென்ரல் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. திருவாரூர் எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, பிசியில் வந்து பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து திருச்சிராப்பள்ளி பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேலூரில் பார்த்திங்கன்னா எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் பாருங்கள், எல்லாத்துலேயும் கொஞ்சம் லிபரலாக கிடக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 4, எஸ்டியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15 உமன் பிஎஸ்டிஎம் 6, பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19 உமன் பிஎஸ்டிஎம் 8, ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 20 உமன் பிஎஸ்டிஎம் 3, எஸ்சியில் வந்து எஸ்சி 7 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம்மில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 உமன் பிஎஸ்டிஎம் 1. மேக்ஸிமம் அந்த போஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா தான் ஒரு ராஜா மாதிரி வாழலாம், ஓகேங்களா. எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்கள் தான் சம்பளம் போடணும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெவன்யூ கொடுங்க, ரெண்டாவது ஆர்டி இல்லை ட்ரெஸரி கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லா டிபார்ட்மெண்ட் ஒன்லி பிஎல் முடித்தவங்க மட்டும். இது ஜென்ரல் டேர்ம் உமனில் மட்டும் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபினான்ஸ், இது வந்து காமனாக வந்து எல்லா பேரும் எடுக்கலாம். இதோட சேலரி போய் பாருங்கள், சேலரி வந்து கொஞ்சம் கம்மி தான், அசிஸ்டண்டோட கம்மி, பார்த்துக்குங்க. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 உமன் பிஎஸ்டிஎம் 1, எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5 உமன் பிஎஸ்டிஎம் 2, ஜென்ரல் டேம் உமன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எஸ்சியிலேருந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஃபினான்ஸ் பிகாம் முடிச்சவங்க மட்டும். எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது, ஜென்ரல் டேமில் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது, எஸ்சி ஏல உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது, பிசிஎம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அசிஸ்டன்ட் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இதுவும் சம்பளம் கம்மிங்க, அதையும் உள்ளே போய் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் சேலரி பற்றியே போட்டிருக்கேன், பார்த்துட்டு எடுங்க. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 உமன் பிஎஸ்டிஎம் 2, ஜென்ரல் டேர்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 உமன் பிஎஸ்டிஎம் 2, எஸ்சி ஏல ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் வந்து ஒன்று கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர் ஒன்று கிடக்குங்க. எதில் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் போகிறவங்க அடித்து தூக்கலாங்க, சூப்பர். இது வண்டியோடு போய் இறங்கலாம் வீட்டில், ஓகேங்களா. அடுத்து ரெவன்யூவில் அரியலூரில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. இங்கே வந்து அரியலூரில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைல் இதே கடைசியாக ஃபுல்லாகுங்க. பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டேம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5 உமன் பிஎஸ்டிஎம் 2, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6 உமன் பிஎஸ்டிஎம் 2, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8 உமன் பிஎஸ்டிஎம் 3, ஜென்ரல் டேம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 9 உமன் பிஎஸ்டிஎம் 4, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. அது மெடிக்கல் அண்ட் ரூரல் இது அதிகமாக கிடக்கும், கடைசி வரை இருக்குங்க. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 11 உமன் பிஎஸ்டிஎம் 4, எஸ்டி வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15 உமன் பிஎஸ்டிஎம் 6,
பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22, உமன் பிஎஸ்டிஎம் 9, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1. அடுத்து டிரான்ஸ்போர்ட் பாருங்களேன், டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 2, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2, ஜென்ரல் டம் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க, பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இதில் என்னன்னா ஒருத்தவங்க கேட்குறீங்க சார் நான் கேஸ்ட் விட்டுக்கு அதாவது ஜென்ரலில் போய் நாங்கள் போய் எடுக்கலாமா, எல்லா கேண்டிடேட் கேட்குறீங்க, எஸ்டி கேண்டிடேட்டோ ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட்டோ எஸ்சி கேண்டிடேட்டோ நான் போய் ஜென்ரலில் எடுக்கலாமா, தாராளமாக ஜென்ரலில் என்ன போஸ்ட்டுக்கோ நீங்கள் தாராளமாக எல்லா கேட்டகரி எடுக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் போய் எஸ்சியில் போய் எடுக்கலாமா, கூடவே கூடாது, அவங்க கேட்டகரி அவங்கவுங்கள தான் எடுக்கணும். இது டவுட் எவ்வளோ கேட்டிருந்தீங்க, அதோட தான் இது. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூரில் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூரில் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஈரோடு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. கன்னியாகுமரி எஸ்டி ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கிருஷ்ணகிரி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீலகிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. இங்கே இருக்குது நாமக்கல் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இங்கே வந்து நீலகிரியில் வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பெரம்பலூர் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. புதுக்கோட்டை எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இது ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. எது விட்டுருந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஃபுல் ஸ்க்ரீன் எனக்கு தெரியல அதனால். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, ஜென்ரல் டம் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளுவர் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம் உமன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. இங்கே வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஆர்டி டிபார்ட்மெண்ட் சென்னையிலோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பேக்வர்டு கிளாஸ் வெல்ஃபேர் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. லேபரில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 4, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் விங். அது மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 3, எஸ்டியில் வந்து உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசிஎம்மில் வந்து எஸ்சிஏல உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இது வந்து பிசிஎம்மில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இதுவும் கடைசி வரையும் கிடக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டம் ஜென்ரலில் மட்டும்தான் 1 நடக்குது. அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 4, ஜென்ரல் டம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 1, எஸ்சிஏல ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. என்சிசி அதே மாதிரி எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டேமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் எஸ்சியில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 10, உமன் பிஎஸ்டிஎம் 4, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 6, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17, உமன் பிஎஸ்டிஎம் 6, ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 7, எஸ்சிஏல ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. சில்ட்ரன் வெல்ஃபேர் எஸ்சியில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது,
எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டேர்மில் ஜென்ரல் பிஎஸ்டி 2, உமன் பிஎஸ்டி 1, எஸ்சி ஏல வந்து ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. விஜிலன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். எஸ்சியில் உமன் பிஎஸ்டி 1 இருக்குது. எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 2, உமன் பிஎஸ்டி 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, உமன் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டேர்மில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டி 1, பிசிஎம்மில் உமன் பிஎஸ்டி 1 இருக்குது. அடுத்து அர்பன் லேண்ட் டாக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங், பிசிஎம் உமன் பிஎஸ்டி 1 இருக்குங்க. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் ஜென்ரல் எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 2, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 2, உமன் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டம் ஜென்ரல் பிஎஸ்டி 2, உமன் பிஎஸ்டி 1, எஸ்சி ஏல வந்து உமன் பிஎஸ்டி 1, பிசிஎம்மில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. சர்வீஸ் செட்டில்மெண்ட் ஜென்ரல் டேமில் ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. அக்கௌண்ட்ஸ் அண்ட் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டேம் ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. அடுத்து ரெவன்யூ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டேம் ஜென்ரல் பிஎஸ்டி 2, எஸ்சி ஏல ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குங்க செங்கல்பட்டு ரெவன்யூவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டில் பார்த்திங்கன்னா எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டி 1, எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டேம் ஜென்ரல் பிஎஸ்டி 1, எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. திருப்பத்தூர் எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. மயிலாடுதுறை எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டி 1, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டேம் ஜென்ரல் பிஎஸ்டி 1. ராணிப்பேட் பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டி 1. திருப்பத்தூர் பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குங்க. அடுத்து செங்கல்பட்டு ஆர்டி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, பிசியில் ஜென்ரல் டேமில் ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டி 2, உமன் பிஎஸ்டி 1, எஸ்டியில் ஜென்ரல் பிஎஸ்டி 1, எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டி 2, உமன் பிஎஸ்டி 1, பிசியில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டி 3, உமன் பிஎஸ்டி 1, ஜென்ரல் டேமில் ஜென்ரல் பிஎஸ்டி 4, உமன் பிஎஸ்டி 1, எஸ்சி ஏல வந்து ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 109 இருக்குங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில், உமன் பிஎஸ்டி 42ங்க. எஸ்டி கேண்டிடேட் ஜென்ரல் பிஎஸ்டி 10, உமன் பிஎஸ்டி 4ங்க. எம்பிசியில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 140, உமன் பிஎஸ்டி 51ங்க. பிசியில் 168, 68ங்க. ஜென்ரல் டேம் 170, 56ங்க. எஸ்சி ஏல வந்து பார்த்திங்கன்னா 26, 10ங்க. பிசிஎம்மில் 26, 9ங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரியே போடுங்க சார்னு சொல்லுங்கள். ஏன்னா இது புதுசாக போடுறேன், இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் போட்டுருங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து வீடியோவை போட்டு உங்களுக்கு நான் போட்டுறேன். ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.